சரவணா கொஞ்சம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க எல்லாரையும் கொஞ்சம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இறைவன் இறைவிக்கு இடப்பாகம் அளித்து காட்சியளித்த நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையிலிருந்து பார்க் தயாரிப்பாளராக இங்கு வந்திருக்கும் லயன் இ நடராஜ் அவர்களை அவரின் கனவு நிஜமாக வாழ்த்துக்களோடு பார்க் தயாரிப்பாளராக இங்கே பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை. நான் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக சினிமாவில் ரொம்ப ஆர்வமுள்ளாக இருந்தேன். எனக்கு என்னோட நண்பர் ஈகே முருகன், அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். அவர் என்னை 10 ஆண்டு காலமாக ஒரு என்னை ஃபாலோ பண்ணி, சார் நம்ம ஒரு படம் பண்ணலாம், சினிமா பண்ணலான்னா, இல்லைப்பா என்னை விட்டுடு, எனக்கு வேணாம், ஐடியா இல்லைண்ணா. இல்லை சார், நான் கதை சொல்கிறேன், இந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறது உங்கள் விருப்பம் அப்படின்னாரு. அதனால் அவர் ஒரு நாள் கூப்பிட்டேன், வாப்பா கதை சொல்லுப்பான்னு. இந்த கதையை கேட்ட உடனே அடுத்த செகண்டு இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம பண்ணலாம்பா, அருமையான ஒரு கதை, அதாவது ஒரு காமெடி, ஒரு ஆர்ஆர் சூப்பர் கதை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் அந்த கதை எடுக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணேன். அதற்கு முதல்ல அவர் நன்றி. இந்த விழாவுக்கு திரை ஜாம்பவான்கள் அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஆள். நான்லாம் அவங்க முன்னாடி நிற்கிறதே பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய மேடையில் இங்கே முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம தமன் சார் ஹீரோ, அவரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவர் உண்மையிலே ரொம்ப 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 அவர் என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப உழைச்சிருக்கார் அந்த படத்துக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் எனக்கு கூட இருந்து எல்லாமே பண்ணி, இப்படி பண்ணுங்கள் சார், அப்படி பண்ணுங்கள் சார், படம் பிரமாதமாக வரணும், நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். கூட கேமராமேன் பாண்டியன் சார், அவரும் பார்த்தீங்கன்னா கேமராவில் கலக்கியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லாம், சாங்லாம் சூப்பராக பண்ணார். அவருக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அதே மாதிரி இசையமைப்பாளர் குறிப்பாக சொல்லணும், அமராசிவி சார். சார் ரொம்ப பிரமாதமான ஒரு இசை, சூப்பராக பண்ணியிருக்காரு. உண்மையிலே அந்த பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையான ஒரு சாங்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தது சொல்லுங்கள், ரொம்ப பிரமாதம். மற்றபடி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, ஹீரோயின் சுவேதா டாரத்தி இன்னமும் ஒரு ஃபேமிலியாக பழகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு இது அப்ரோச் அவங்களது. மற்ற எல்லா டெக்னீஷியன், சன் மாஸ்டர் எல்லாமே, டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் சார் ரொம்ப அருமையாக கூட ஒர்க் பண்ணி நல்லா அருமையாக பண்ணாங்க. எல்லாருமே இந்த பார்க் படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு இந்த படத்தை பற்றி மேலும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நல்ல முறையில் சொல்லி எங்களுடைய படத்தை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தயாரிப்பாளரின் நண்பர், பார்க் படத்தின் இணை தயாரிப்பாளர், ஆசிரியர், இப்போது பாடலாசிரியரும் கூட நா. ராசா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தேவதுரத்தில் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து தற்போது ஓய்வு பெற்று உள்ளேன். எனக்கு பள்ளி ஆசிரியராக இருக்கும் பொழுதே பாடல் ஆசிரியராகவும் படத்தில் வர வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவிற்காக என்னுடைய நண்பர் ஈகே முருகன் அவர்களிடம் என்னுடைய கனவை சொன்னேன். 10 ஆண்டுகளாக அவர் பழக்கம் எனக்கு. அவரிடம் சொன்னேன், சரி உன்னுடைய கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்லிட்டு ஒரு 2 படங்களில் என்னை அறிமுகப்படுத்தி விட்டார். அந்த 2 படத்தில் பாடல் எழுதும் பொழுது எனக்கு அந்த பாடல்கள் சிறப்பாக இருந்தது என்று சொல்லி கண்ணதாசன் அவார்டு வழங்கினார்கள். அதன் பிறகு இந்த படத்தில் 3 பாடல்கள் நீங்கள் தான் கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று அவரும் நம்முடைய தயாரிப்பாளர் அவர்களும் எனக்கு அந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தார்கள். அவருடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும், இந்த பாட்டால் இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் யோசித்து அதை சிறப்பாக நான் எழுதியதாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. கண்டிப்பாக இந்த பாட்டு நல்ல வெற்றி அடையும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் நம்ம டைரக்டர் இருக்கார். அவர் ஒரு தேவதை ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு சொன்னார், சுச்சுவேஷன் சொன்னார். ஒரு பாட்டு தேவதை விட அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனையில் ஹீரோவுடைய கற்பனையில் பாடுறதா ஒரு பாட்டு எழுதுன்னு சொன்னார். அதனால் தேவதை தான் அழகு, அதுக்கு மேலே ஒரு அழகுன்னா என்ன எழுதுறதுன்னு யோசித்தேன். சரி அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதையும் இல்லை அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கு அடுத்தது சாலையில் அவன் நடந்தால்
பாலையில பூ பூக்கும், சூரியனும் பார்த்து சுருண்டுட்டான் நேத்து, மஞ்சுமாக ஜொலிப்புல தான் மேகத்தில் மறைஞ்சானே என்றெல்லாம் அப்படி எழுதினேன். அது எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது என்கேஜ்மெண்ட் சாங் ஒன்று சொன்னார். என்கேஜ்மெண்ட் சாங் வந்து அதுபோல் காதலை பொத்தி வச்சேன், கதையைத்தான் உருட்டி வச்சேன், கடிவாளம் போடத்தானே கைப்பிடிச்சேனேங்கிற மாதிரி ஆரம்பித்து அந்த டிவி அந்த சேனல் பாக்ஸு செட்டப் பாக்ஸு இன்ஸ்டாகிராமில் இன்பம் தரோம் அது அடுத்தது அதுபோல் வந்து அதை அந்த பாடலை வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி எழுதினேன். அதுக்கு பிறகு என்ன சொன்னார், நம்ம தயாரிப்பாளரும் இயக்குனரும் இந்த ஐட்டம் சாங் அங்கே இருக்கிற இளைஞர்களை எல்லாத்தையும் தேட்டருக்கு கொண்டு வரணும், அதை போல் எழுதுங்க, அந்த ஒரு இது தேட்டருக்கு அவங்க இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம படம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், இளைஞர்களை வந்து கொண்டு வரணும்னா அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுடைய எதில் மூழ்கியிருக்காங்க, தன்னுடைய காலத்தை எதில் கழிக்கிறாங்க, வேஸ்ட்டாக கழிக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இதில் தான் அவங்களுடைய காலத்தை பொழுது போய்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதனால் அங்கேருந்தே அவங்களை ஈர்த்துட்டு வரணும்னு நினச்சி அங்கேருந்து அதை அந்த ஃபேஸ்புக்கில் என்ன போல் யாரும் இல்லை அப்படின்னு ஆரம்பித்து, ட்விட்டரில் தூது அனுப்புங்க தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாட்ஸ்அப்பில் போய் எனக்கு கணக்கு இல்லை, ரெண்டாவது இன்ஸ்டாகிராமில் வந்தால் இன்பம் தரேங்கன்னு சொல்லிட்டு அது போல் வந்து அதை செஞ்சுக்கிறேன். அதை விட இன்னொரு அதில் ஹைலைட் என்னன்னு கேட்டால், எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய இடுப்பை வந்து கவிஞர்கள் வந்து எல்லாமே பெண்களுடைய இடுப்பை வந்து வர்ணிப்பாங்க. அந்த வகையில் எப்படிலாம் வர்ணிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொடியிடையால், மெல்லிடையால், நூலிடையால், அப்புறம் அதையும் தாண்டி ஒருத்தன் என்ன சொல்கிறான், இல்லாத இடுப்பால் இடிக்காத நீ என்ன அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அது போல் இருக்கும்போது நாம் வந்து ஒரு இடுப்பை வந்து வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு பாட்டை கொஞ்சம் எழுதுனா நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு எக்ஸை வந்து இடுப்பாகவும் ஒய்யை வந்து காலாகவும் வைத்து அந்த தேகத்தை உருவப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அதனால் வந்து ராக்கெட்டு போல வேகம்தான் கூடும், எக்ஸ்ஒய் தேகத்தை நீ பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். அது இந்த இளைஞர்களுக்கு வந்து நல்லா கண்டிப்பாக அது பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த பாட்டுக்கு நல்ல இசையை கொடுத்த எனது நண்பர் அவர் ஹமரா சிவி செமையாக இசை கொடுத்தாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை, எல்லாத்தையும் வந்து அது கவர் வகையில் இருக்குது. அதே போல் அந்த பாடல்களுக்கு சுரேஷ் மாஸ்டரு அந்த ஹீரோயின் ஹீரோ எப்படி நடிச்சிருக்காங்க, சும்மா பயங்கரமாக எழுத்து வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இதுவரையிலும் அவங்க இது போல் நடித்து நான் பார்த்ததில்லை. இந்த படத்தில் அந்த அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதுக்கு பிறகு இன்னும் பல படங்களில் அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் வந்து இசையமைப்பாளர் இசை மேதினை கூட அவர் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த அளவுக்கு இசையை கலக்கியிருப்பார். அதனால வந்து அவர் இனிவரும் காலங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய இசையமைப்பாளர்களில் அவரும் ஒருவராக திகழ்வார் என்று என்னால் சொல்ல முடியும். அதனால் வந்து எனது நண்பர் கு கார்த்திக் சார் வந்திருக்கிறார், அவர் மகிழ்ச்சி. பேரரசு சார், சிங்கமணி சார் அவர்கள், அடுத்தது உதயகுமார் சார் அவர்கள், அன்பு சார் அவர்கள், எல்லாமே எனக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து சொல்ல முடியும், டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓரிரு வார்த்தைன்னு சொன்னாங்க, அதனால் நான் அதிகமாக சொல்கிறதுக்கு முடியல. இந்த படத்தை நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். நாங்கள் வந்து ஒரு பார்க்குங்கிற ஒரு அழகான தேரை உருவாக்கி ஆகஸ்டில் அதை ஓட விடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த படத்துக்கு நீங்கள் எல்லாரும் வந்து கண்களால் கவர்ந்து இழுத்து அவங்க உள்ளத்தில் நிறுத்தி அந்த படத்தை வெற்றிகரமாக ஓட வைக்க இந்த பத்திரிகையாளர் அவர்களும் இதில் ஊடக நண்பர்களும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை வெற்றி பெறதாக ஆக்க வேண்டும் என்று சமூக வலைத்தளங்களில் உள்ளவர்களும் இதை வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு இளைஞருக்கான பாட்டை எழுதியிருக்காங்க. மகிழ்ச்சி, உற்சாகமாக நீங்கள் பேசுனீங்க, சந்தோஷம். அடுத்ததாக ஆடியோ உரிமையை பெற்ற ட்ராக் மியூசிக் நிறுவனர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு தயாரிப்பாளர்கள் இப்போது மரியாதை செய்வார். இந்த படத்தை வெளியிடவுள்ள அஜய் பிலிம் ஃபேக்டரி அஜய் அவர்களுக்கு திரு ஆர் வி உதயகுமார் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக இன்றைய திரையுலக சூழலில் காதல் படங்களை விட ஹாரர் படங்களுக்கு குறைந்தபட்ச வணிக உத்தரவாதம் உண்டு. அந்த வகை நம்பிக்கையில் பார்க் படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமாக உள்ள முருகன் அவர்களுக்கு கரை புரளும் வெற்றியை தமிழ் சினிமா கொடுக்க வாழ்த்துக்களோடு இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை
எனக்கு தயாரிப்பாக உதவிய லயன் நடராஜ் அவர்களை எனக்கு வாய்ப்பளித்ததாக நான் எண்ணவில்லை, வாழ்க்கை அளித்ததாக நான் எண்ணுகின்றேன். இந்நேரத்தில் என் நன்றியை அவர் பொற்பாதங்களை தொட்டு அதேபோல இப்படத்தின் இணை தயாரிப்பாளரும் பாடலாசிரியருமான ராசா அவர்களின் வணக்கத்தையும் நன்றியும் அவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு திரைப்படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். அந்த விதத்தில் எனக்கு ஒரு வாழ்வை அளித்த அந்த இருவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக இப்படத்தை ஷூட்டோடும் ஸ்பாட்டோடும் இல்லாமல் என்னோடு இறுதி வரை கூடவே இருந்து இத்திரைப்படத்தை இறுதியாக முடிவு செய்த எனது நண்பர் ஒளிப்பதிவாளர் பாண்டியன் குப்பன் அவர்களுக்கும் என் மனது மாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எனது கதைக்கு உருவம் கொடுத்த ஒளி கொடுத்த இசையமைப்பாளர் அமராசிவி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எடிட்டர் குரு சூர்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏன்னா திடீர்னு என்னை கூப்பிடுவாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நன்றி நினச்சிட்டு தான் நான் நன்றி உரையில் தான் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அந்த நன்றியை ஃபுல்லாக நான் மனப்பாடம் பண்ணிட்டு வச்சுருந்தேன். திடீர்னு சொன்ன உடனே இப்போ மறுபடியும் நான் வரவேற்பு உரையிலே வந்துட்டேன். என்னென்னா இந்த படத்தில் நான் கேமராமேனாக ஒரு ஐ டாக்டராக பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு பொதுநல மருத்துவர் தான், எம்பிபிஎஸ் பொதுநல மருத்துவர் தான். எதாக இருந்தாலும் ஒரு பேராசெட்டமால் அப்படி தான் தெரியும். ஐ டாக்டர்ன்றவர் அது ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால் டெக்ஸ்ட்டில் எப்படி ஒரு இயக்குனர் பெரிய ஆளோ அதேமாரி இமேஜில் ஒரு ஒளிப்பதிவார் பெரிய ஆள். அதுபோல் மியூசிக் டைரக்டர் என்னுடைய படத்துக்கு அவர் தான் உருவம் கொடுத்தார். இது ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்த ஒரு கதைக்கு உருவம் கொடுத்தவர் அவர் தான். அதனால் அந்த இசையமைப்பாளர். அதுக்கப்புறம் எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் டாக்டர் தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணுவார் எடிட்டர். இந்த மாதிரி இந்த 3 டாக்டரோட ஒத்துழைப்பில் தான் இந்த பொதுநல மருத்துவர் உருவாயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதையுடைய கதாநாயகன் தமன்குமார் அவர்கள் எனக்கு கூடவே இருந்து படம்ன்றதால ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். டைரக்டரை இந்த படம் இந்த கதை அதுக்கு தேவையானதை எல்லாத்தையும் அதுவே எடுத்துக்கும், நீ எதுவும் கவலைப்படாது, அந்த அளவுக்கு எனக்கு ஊக்கம் கொடுத்தார். இதுதான் உண்மை. இந்த கதைக்கு தேவையானதை அதுவே எடுத்துக்கிச்சு. அடுத்ததாக கதாநாயகி சுவேதா டேரத்தி நல்லா இந்த படத்தில் நாங்கள் சொல்கிற மாதிரியே நடித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய காமெடியுடைய நாயகன் பிளாக் பாண்டி அவர்கள் எனக்கு காமெடி இந்த படத்தில் எவ்வளோன்றதை நீங்கள் திரையில் பார்த்து சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. காமெடிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் படத்தை பார்த்த உடனே ஒரு புது ட்ரெண்டாக நீ சொல்கிற தம்பி, ஏதோ ஒன்று சொல்கிற, அதாவது ஒரு ஆவி விரட்டுறதுக்கு பலவிதமான இது இருந்தாலும் ஆனால் நீ இந்த ஆவியை விரட்டுவதற்கு ஒரு புது யுக்தியை கையாண்டிருக்க. இது உண்மையிலே இது வரைக்கும் எந்த ஒரு படத்துலையும் சொல்லாத ஒரு வரலாற்றில் சொல்லாமல் ஒரு இந்து சாமியோ ஒரு கிறிஸ்டின் சாமியோ ஒரு முஸ்லீம் சாமியோ யாரோ ஒருத்தவங்க தான் அந்த ஆவியை விரட்டுறதா நம்ம இது வரைக்கும் எல்லா படத்துலையும் பார்த்துருக்கோம். முதல் முறையாக சாதாரண ஒருவர் எப்படி விரட்டினார் இந்த ஆவியை அப்படின்றது தான் அந்த கதை சொல்லும். அந்த கதையை பார்த்த உடனே நீ ஒரு புது வித்தியாசமாக ஒன்று சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த படத்தை எங்களுக்கு திரைக்கு வெளியிட வந்த அஜய் ஃபேக்டரி உரிமையாளர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களை பாடலை பார்த்த உடனே சார் அப்போ சொன்னார் பாருங்க, நம்ம பிளாக் பாண்டி சார் இன்ஸ்டாகிராமில் இன்பம் தரேங்க அப்படின்னு பார்த்த உடனே அந்த ட்ராக் மியூசிக் அப்படியே வாங்கிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, சரியான சாங்கு. ஏன்னா சுசித்ரா மேடம் பாடி ராபர்ட் சார் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணோன்னா அந்த சாங்கை உடனே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சுரேஷித் மாஸ்டர் 2 பாட்டை அவர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு இதுக்கு இந்த படத்தை வெளியிடுவதற்கு உதவியாக இருந்த ஜோசப் அவர்களுக்கு வணக்கத்தை கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த சினிமாவில் என்ன, நான் ஊரில் இருந்தேன் கிராமத்தில். ஏன்னா இந்த சினிமாவை கொண்டு நடிகரும் மாஸ்டருமான திரு லாரன்ஸ் சார் அவர்களிடம் நான் பர்சனல் உதவியாகவும் ஓட்டுநராகவும் நான் பணிபுரிந்தேன். அதற்கு உதவியாக இருந்தவர் எனது நண்பர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வி வடிவேல் அவர்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த படத்தின் 2வது கதாநாயக நீமராய் அவர்களுக்கும் வணக்கத்தை கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கெல்லாம் மேலாக எங்களதின் அன்பான அழைப்பினை ஏற்று
எங்களுக்கு இந்த படத்தின் உறுதுணையாக இருந்து எனக்கு எப்பொழுதும் தோள் மேலே தட்டி கொடுத்து எங்களது சங்கத்தில் இயக்குனர் சங்கத்தில் எப்பே சென்றாலும் வா முருகா என்று தோள் மீது தட்டி கொடுத்து என்னை வந்து ஒரு பெரிய நீ ஆளா வருவ என்று எனக்கு ஊக்கம் கொடுத்த எங்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் உதயகுமார் ஐயா அவர்களை வணக்கத்துக்குரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களது சங்கத்தின் இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேரரசு சார் அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இயக்குனர் சரவண சுப்பையா அவர்களுக்கும் எனது வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இயக்குனரும் பிரபல நடிகருமான சிங்கமொழி ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிறு முதலீட்டாளர் சங்க தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் புகை நொய்யாத இடத்துல கூட போலீஸ் நொய்யுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. அந்த போலீஸும் நொய்யாத இடத்துல இன்னைக்கு ஊடகமும் பத்திரிகையும் சோசியல் மீடியாவும் நுழைஞ்சிட்டு இருக்கு. அதனால் அந்த ஊடகம் பத்திரிகை மற்றும் சோசியல் மீடியா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமாத வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தோடைய கதை வேறு யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சிடுங்க. மற்றபடி இந்த படத்தில் எனக்காக என்னோடு ஒத்துழைத்த டெக்னீஷியன் மற்றபடி காஸ்டிங் ஆக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி நான் ஒரு 2 லைனில் கதை சுருக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். நான் வந்து புடிச்சில் திருவண்ணாமலையில் பார்க்க போகும்போது என்னை வந்து கேட்டார். நான் சார் அடிக்கடி பார்த்தேன்னா, சார் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் மாதிரியே இருக்கீங்க, போலீஸ் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னவோ சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவரை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அது நல்ல ஒரு 2 லட்சம் வியூவர்ஸ் வந்து குறைஞ்ச டூரேஷனில் பார்த்தாங்க. அதுலேருந்து எங்களுக்கு ஒரு சேனல் மூலிமா எங்களுக்கு அதுலேருந்து ஒரு ராயல்ட்டியும் கிடச்சிது 60-40 அக்ரிமெண்ட்டில். பார்த்த உடனே ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே ஒரு 25,000-30,000 நமக்கு ஃபஸ்ட் 3 மந்த்துக்கு 1 டைம் வர வைக்கிறாங்க. பெரிய படம் பண்ணுவான்றது அவர் என் மேலே நம்பிக்கை வந்துச்சு. கதையை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். நான் ஒன்றும் சொல்லலை சார், இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாப்பில் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாப்பில் ஹார்ட் வலிக்கும்னு. என்னப்பா சொல்கிறேன்னாரு. ஆமாம் சார், ஃபஸ்ட் ஹாப்பில் பயந்து சிரித்து வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாப்பில் பயந்து ஹார்ட் வலிக்கும் அப்படின்னு. உடனே ஓகே அப்புறம் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா என்ன சார், இந்த பேய் பட வரலாற்றிலே, இந்த ஹாரர் த்ரில்லர் வரலாற்றிலே இல்லாத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஏதோ ஒரு சாமியை வச்சு ஒரு சித்ரா பௌர்ணமியோ ஒரு துர்காஷ்டமி அன்றைக்கி தான் ஓட்டுவாங்க. நம்ம அப்படிலாம் ஓட்டலை சார், சாதாரண ரோட்டில் போகிறோம் சி அப்படின்ட்டு ஓட்டிட்டான். இதான் சார் இந்த கதை அப்படின்னு. என்னப்பா இது ஒரு பெரிய லெவலில் சொல்கிறேன் நீ அப்படின்னாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பூஜை போட்டோம் திருவண்ணாமலையில். அது சிறப்பாக அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. மற்றபடி இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட தொண்டு செய்யும் கரங்களே மேலானது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக காஞ்சனா, வீரம், வேதாளம் என்று தான் கற்றுக்கொண்ட ஒளிப்பதிவு பார்க் படத்தில் மனதில் பதியும்படியாக ஈரத்துளிகள் ஒட்டிக்கொண்ட புல்வெளி போல திருவண்ணாமலை சுற்றியுள்ள பகுதிகளை அழகாக ஒளிப்பதிவு செய்த பாண்டியன் குப்பன் அவர்களை ஒரு 10 நிமிடம் இல்ல 10 வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பார்க் திரைப்படக்குழுவை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஏன்னா அவர் கூப்பிடும் போதே சொல்லிட்டாரு நான் பேச மாட்டேன்னு, நன்றி வணக்கமாவது வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் பார்க் படத்தில் முக்கியமான கதை பாத்திரத்தில் நடித்த ரஞ்சனா அவர்களை பேச அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். பார்க் படத்தில் ஒரு முக்கியமான காப் ரோல் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஹீரோயின் வந்து ரொம்ப போட்டு நடிச்சிருக்காங்க. படம் பார்த்திங்கன்னா தெரியும்.
பேயாக நடிக்கும்போது இடையில காமெடி வரும், சிரிக்கணும், அழுகணும், கோவம் ஒரு எல்லாமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஒரு லாங்குவேஜில் பேசி நடித்தா பரவாயில்ல, பேய் வேறு லாங்குவேஜில் பேசும், அவங்க வேறு லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜையும் கரெக்டாக கேட்ச் பண்ணி 2 பேரும் ரொம்ப போட்டி போட்டு நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காற்றும் பூமியும் சிறகசைக்கும் சின்ன பறவைகளும் வந்தமரும் ஆலமரத்து கிளையும் இலையும் வீசும் பேசும் அற்புத இசையாய் தமிழ், தெலுங்கு, கன்னடம் என்று பல மொழிகளில் நல்ல பாடல்களை இதயம் தரும் இசையாக தரும் இசையமைப்பாளர் அமரா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். சடனாக இப்படி புகழ்ந்துட்டாங்க என்ன தமிழ், தெலுங்கு எல்லாத்துலேயும் எனக்கு புரியல, யாரும் கூப்பிட்றாங்க ஸ்பெஷலாக நினச்சிட்டேன் நான். எனக்கு என்னை நம்பி இந்த படம் கொடுத்ததுக்கு இகேஎம்க்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுலேயும் நம்பி பணத்தை போட்டதுக்கு அக்ஷயா மூவி மேக்கர்ஸுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆக்டர்ஸ், சரியாக பேச வராது, இருந்தாலும் கொஞ்சம் பேசுகிறேன், கேளுங்க ப்ளீஸ். ஹீரோ, ஹீரோயின் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்ச என்னோடய டெக்னீஷியன்ஸ், என்னோடய குரூவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மலர்களே மறைந்து பார்க்கும் பெண்ணழகு என்று சொல்வோமே, இப்போது நேரில் பார்க்கலாம். கன்னடத்தில் நேஷனல் அவார்டு வாங்கின செகண்ட் ஹீரோயினாக நடித்திருக்கக்கூடிய நீமரை அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஓகே, மாலை வணக்கம். ஹலோ மச்சாஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் தமிழ் மூவி பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பார்த்து எனக்கு மூவியில் ஆக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. அப்போ நான் தமிழ் கூட கற்றுக்கிறேன். அப்புறம் கடவுள் ஆசீர்வாதம் கிடைத்ததும் எனக்கு முருகன் சார் கொடுத்ததும் முருகன் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நான் எப்பவுமே நீங்கள் மறந்து போக மாட்டேன். அப்புறம் நட்ராஜ் சார் ப்ரொடியூசர், நீங்கள் ரொம்ப நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அவர் கூட இப்படம்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்கள் பார்த்து எல்லாங்க கேட்கிட்டல எல்லாம் நல்லா வந்துருச்சுல. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல 9th படம் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் தியேட்டர் போகும், படம் பார்க்குங்க. நீங்கள் ஆசீர்வாதம் வேணும். அப்புறம் நான் ஏதாவது தப்பாக பேசிட்டு எனக்கு மன்னித்து கொண்டால் ஐம் சாரி, forgive me. And நன்றி. இனிய இரவல். பேசுறது எல்லாத்தையும் விட்டுருங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்களே, இனிய இரவு, அதை டைட்டிலா போட்டுக்கலாம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கனா காலங்களில் கண்டெடுத்த நடிகர், 25 ஆண்டுகளாக சின்ன திரை பெரிய திரை என்று வரும் வாய்ப்பை தவறவிடாமல் தன்னை வளர்த்து கொண்டு வருபவர், சமூக அக்கறையோடு உதவும் உள்ளத்தில் மாசில்லா மனசாக திகழக்கூடிய பிளாக் பாண்டி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அன்பான வார்த்தைக்கு நன்றி. அன்பு உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டீமுக்கு, எங்கள் டைரக்டர், ப்ரொடியூசர், என்டையர் டீம் உழைச்ச அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்த என்னுடைய சக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி. தமன் சாருக்கு நன்றி. ஒரு அருமையான அற்புதமான நடிகர். அதாவது எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாத்துக்கும் கூட இருந்து, நான் நிறைய ஈகோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் தமன் பிரதர் பற்றி சொல்லி ஆகணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கிற ஒரு அருமையான ஹீரோ. ஸோ அதாவது பிஸ்னஸ் வரைக்கும் சொல்கிறேன், இன்னும் வரைக்கும் அவர்
அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் கூட ஒர்க் பண்ணது. மீடியா நம்மளுடைய ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் கண்டிப்பாக எத்தனையோ பிரபலங்களை நீங்கள் வளர்த்து விட்டதுனால தான் நீங்கள் பிரபலங்களாக இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் உங்களால் உருவாக்கப்படணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து ஏன் கவிஞரை சொன்னேன்னா, எங்களுக்கு ஸ்பாட்டில் என்டர்டெயின்மெண்ட்டு எங்கள் தமிழ் ஆசிரியர் தான். ஏன்னா எங்கள் தமிழ் ஆசிரியர் வந்து எங்களுக்கு பாடம் நடத்ததை தாண்டி இப்போ அவர்கிட்ட கேட்ப சில டவுட்ஸ்லாம் இங்கே வந்து கேட்கும்போது, அவர் எப்படிங்க இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பத்தரவு அதை கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பேன். சரி, அது பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் எழுதுனது நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தரது மட்டும் எப்படி யோசிச்சிங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பெரிய டெஃபினேஷனை கொடுத்தாரு. அவருக்கு இந்த ஆடியோ லான்ச்லாம் பத்தாது, அந்தளவுக்கு ஒரு இளமை. அதாவது ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, ரிட்டையர்ட் ஆகிட்டுங்க பாருங்கள். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் செய்கிற வேலையெல்லாம் பல திருப்பி 25 வயசுக்கு பின்னாடி போயிட்டாரு. அதனால எப்படி சார் எழுதுனீங்க? ஏன்னா வைரமுத்து வேலை எழுதியிருப்பாங்க, தப்பு தண்டா தலைவா நீ செய்யவா, வெயில் படா இடங்களை விளையாடி தொடவா, அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வரும். இதை மட்டும் எப்படி சார் எழுதுனீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் அது அடுத்தடுத்துல கண்டிப்பாக கொடுப்பாரு நினைக்கிறேன். எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு காமெடிக்கு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட டைரக்டர், அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஒரு அருமையான மனிதர், வள்ளலார் வழியில் வரக்கூடிய ஒரு மனிதர். அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு இயக்குனருக்கு படம் கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி கிடச்சி ரொம்ப டிரைவராக இருந்து, சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் டிரைவராக இருந்து, இப்போ ஒரு அசனேட்டராக மாறி அப்புறம் அசோசியேட்டாக மாறி ரொம்ப போராடி அந்த படத்தை வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு அப்படி ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்த எங்கள் தயாரிப்பாளர். அதாவது தயாரிப்பாளர்களில் எத்தனையோ விதமான தயாரிப்பாளர் இருக்காங்க. இங்கே இருக்கிற ஊடக நண்பர்களே தெரியும், சில பேர் காசு வரும் காசு வராது. ஆனால் எங்கள் தயாரிப்பாளரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பெண்டிங் கிடையாது. ஷூட்டிங் முடியும் போது எல்லாரும் பேமெண்ட் வாங்கி அவங்க வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யாருக்குமே ஒரு ரூபா கெடுதல் கிடையாது. சாப்பாடு 3 வேளை சிறப்பாக போட்டார், தங்குற இடத்த சிறப்பாக கொடுத்தாரு, யாருக்கும் எந்த வஞ்சனையுமே வைக்கலை. அப்படி ஒரு ப்ரொடியூசர். அவர் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய படம் எடுக்கணும். எங்கள் முருகன் சாருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இன்னும் பல இயக்குநர்கள் உதவிக்குனர்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு கடவுள் நிறைய வசதியை கொடுக்கணும். ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான், ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் எல்லா கிராஃப்ட்டுக்குமே வேலை. அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். குதிரைவால் தொடங்கி பார்க் என்று அடுத்தடுத்து தமிழ் சினிமாவின் நம்பிக்கை தரும் கதை நாயகி, கண்களும் முத்துப்பல் சிரிப்பாய், சூரியனும் சுடர்விடும் ஆப்பிள் கண்ணமாய், வானம் போல் அழகான செம்பருத்தியாய் கதாநாயகி ஸ்வேதா சாரதி அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ மேம். இவ்வளோ நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஃபேமிலி, இவ்வளோ சீக்கிரம் உங்களை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கல. லாந்ததுக்கப்புறம் உடனே நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா நான் த்ரூ அவுட் ட்ராவலாக இருக்குன்னு நான் நம்பி உங்ககிட்ட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் படம் பார்க்கணும். அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ், அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிமுக்கு வந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு. ஸோ ஐ வில் மேக் இட் ஷார்ட். அண்ட் தமன், தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆல் டைம். ஐ ஹவ் காட் அ லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இளமை துடிதுடிக்க, இதயம் படபடக்க பார்க் இசையை தந்த ஆரோக்கியராஜ் ட்ராக் மியூசிக் இதை வாங்கியிருக்காங்க. அவங்கள இப்போ பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த படத்தினுடைய பார்க் படத்தினுடைய ஆடியோ உரிமையை நாங்கள் தான் வாங்கினோம். பட் இந்த படத்தை அஜய் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. படத்தினுடைய பாடல்களை கேட்ட உடனே, பாடல்களில் நாங்கள் பெரிய படங்கள் நிறைய படங்கள் பண்ணது. நாங்கள் உயிரெல்லாம் எங்களுடைய படங்கள் தான். காக்க காக்க உயிரே, காதல், சித்திரம், பேஸ்தடி, இது மாதிரி நிறைய படங்கள் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப செலக்டட் மூவிஸு. ஒரு பாட்டை கேட்ட உடனே அந்த பாட்டினுடைய விஷயம் நமக்கு தெரியும். இந்த பாட்டை பார்த்த உடனே எத்தனையோ படங்கள் எங்கள்கிட்ட வருது. பட் இது ஒரு ஸ்பெஷலான படம். இது அது மாதிரி படமே கூட பார்த்தவங்க, ஒரு சிலர் படம் பார்த்துருக்காங்க, பார்த்தவங்க சொன்னாங்க படம் வந்து இது ஒரு பெரிய வெற்றி படமாக வரும்ன்ட்டு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அந்த படத்தை நாங்கள் வாங்கியிருக்கோம். வெளியிட்ட ஒரு 3 daysலேயே வந்து ட்ரெய்லர் வந்து லேக்ஸ் கணக்கில் போயிருக்கு, வியூஸ் போயிருக்கு. அதே மாதிரி பாடல்களும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண இன்றைக்கி லிரிக்கல் வீடியோ அது கூட ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதனால் எங்கள் கம்பெனியின் சார்பாக, ட்ராக் மியூசிக் சார்பாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா படங்கள் தயாரிப்பது என்பது இன்றைக்கி வந்து பெரிய கஷ்டமான விஷயங்கள். ஸோ
அதையும் தாண்டி இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு தயாரிப்பாளருக்கு பெரிய படமாக வரும். கண்டிப்பாக நீங்கள் படம் ஆஃப்டர் ரிலீஸ் பார்ப்பீங்க. அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க படத்தை. ஸோ தயாரிப்பாளருக்கு நன்றி. படத்தினுடைய இயக்குனர், படத்தில் நடித்த அனைத்து நடிகள் அத்தனை பேருக்கும், இதனுடைய டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருவருக்கும் என் கம்பெனி சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்ததாக சிறு படங்களின் உதவிக்கு பெருமளவு உதவி செய்யும் சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பழகன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். ப்ரொடியூசர் தெளிவாக சொன்னார், சார் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக பேசுங்கன்னு. ஏன்னா நான் எப்போதுமே டென்ஷனாக பேசி இது ஒரு இதாகிடுச்சு. நீ உண்மையிலேயே பார்க்க படத்தை வந்து காரணமே நான் இன்றைக்கி அமைதியாக இருக்குன்னு சொல்லி தான் வந்தேன். காரணம் என்ன, படத்தை வந்து பார்த்து எனக்கு வந்து சொன்னார் ஆஃபீஸில், சார் படம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு. நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டர் நல்லா இருக்கு சொல்லுவார், பிடிச்சி நல்லா இருக்கும் பாரு, டெக்னிஷியன் எல்லாரும் நல்லா சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தை நல்லா சொல்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதுவார்ல, அவர் தான் படத்தை பார்த்து கொண்டு வந்து முடிச்சுட்டு கடைசியாக கிளீன் சாங் என்கிட்ட வருவார். அப்போ நான் கேட்பேன், யாராக இருந்தாலும் கேட்டேன், இந்த எப்படி படம் இருக்குன்னு. நல்லா இருக்குண்ணாம்மா, சரிதாண்ணா, அந்தளவுக்கு பெருசாக இல்லை. நான் அந்த பார்க்க படத்தை கேட்கும்போது சொன்னாப்புல, ஆனால் படம் நல்லா இருக்குண்ணா அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ முருகன் பேசுகிறாப்புல, லாரன்ஸ் இருந்தாங்க. லாரன்ஸை இப்போ நான் படம் உட்காந்து பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன், படம் இன்னும் லாரன்ஸை பார்த்து மறந்துடாப்புல இருக்கு, படம் பிடிக்கணும். அது அவர்கிட்ட ஒர்க் பண்ணாரா. அதுக்கப்புறம் சொன்னாலும் நான் விட்டேன். என்னன்னா ஒன்றும் இல்லை, ஆர் விஜயகுமார் சார், பேரரசு சார், சிங்கம்புலி, சரவண சுப்பையா, இவங்கெல்லாம் எனக்கு வந்து 98லேருந்து தெரியும். இல்லை, சிங்கம்புலி வந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னன்னா 98ல் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம், சீரியஸாக பாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒன்றும் லைட்டு 1 மணியே பேசி உட்காந்து எங்கள் ஹோட்டலில், விஐபின்னு ஹோட்டலு, அது உட்காந்து அப்படியே கடையிலேருந்து அப்படியே நடந்து கொட்டு மலையில் போகப்பில்ல, சாங்கு சக்கு சாங்கு சக்குன்னு போகப்பில்ல. நாங்கள் எதுவும் பார்த்துருப்போம், பாண்டிச்சேரி வரைக்கும் போகப்பில்ல. என்ன காரணம், கஷ்டப்படாமல் எதுவும் வராதுன்னு தான் சொல்ல வரேன். இன்றைக்கி 400 கோடி 300 கோடி 500 கோடி படம் எடுக்கிறாங்க. நான் தகவல் நினைக்க வரேன். நீ ஒரு 10 கோடி ரூபா ஆர் விஜயகுமார் சார் கொடுத்து பாருங்க, லட்டு மாதிரி ஒரு படம் இருப்பார், மீண்டும் ஒரு சின்ன கோட்டு மாதிரி ஒரு 5-6 பசங்க வச்சு சூப்பராக இருப்பார். அதே மாதிரி பேரரசு ஒரு 10 கோடி கொடுங்க, மீண்டும் விஜயகாந்த் விஜய் மாதிரி ஒரு திருப்பாச்சி இருப்பார். யாருக்கும் கருணை இல்லை. இந்த சிட்டிசன் சராசு போயிருக்க மாட்டாரா. நம்ம சிங்கமொழி என்ன ரெட்டுங்க ஒரு படம், சிங்கமொழி நல்லா இருக்கும்போது ரெட்டு எடுத்தவளுக்கு ரெட்டு என்ன ஒரு படம் தெரியுங்களா. அது அவரோட அன்னைக்கு கஷ்டத்தில் படம் ஒரு சுமாராக போச்சு. வரல சினிமாங்கிறது 400 கோடி எடுக்கிறதுக்கு இதுமாரி ஒரு 50 டேரக்டர் உருவாக்கலாம், 50 நடிகர் உருவாக்கலாம், 50 ப்ரொடியூசர் மாரி வரலாம். சினிமா இக்காலத்தில் அழியாது. ஏன் அவர் மேலே பேசுறேன்னா கடுப்பாக கோவம் வருது. 400 கோடி படம் எடுத்தா சினிமா எப்படி உருப்பா சொல்லுங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, மைக்கு வேலை செய்யலையா, நீங்களாம் ஜெயிச்சிட்டீங்க, இல்லை கட் பண்ணலாம். நீங்களாம் 400 கோடி 300 படம் எடுத்து டாடா பிள்ளை மாதிரி எழுச்சி போயிட்டீங்க. இவங்களாம் எப்போ வர்றது, இந்த ஹீரோ எப்போ வர்றது சொல்லுங்க. நான் ஏன்னா நல்ல சொல்றது, ஏன்னா பிடிச்ச தங்கமான ஆள் நடராஜ் திரும்ப என்னப்பா வேலை செய்யல இல்லையா. இதான் இல்லை, நான் பேசணும் கட் பண்ணி நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி பிடிச்சலாம் பெருசாக இருந்தால் தான் அடுத்த நாளைக்கு ஒரு 10 கோடி படம் எடுப்பார். நான் என்ன சொன்னால் 400 கோடியை 10 கோடி வச்சுன்னு வச்சுங்க, 40 படம் 50 படம் எடுத்து சினிமாவோட மொத்த பேருமே படமாக்க வந்துடுவாங்க. சினிமா நல்லா இருக்கும், ஆனால் யாருமே செய்யலை. தயவு செய்து இருக்கிற இன்னைக்கு பெரிய பெரிய கார்பரேட் சார், ஆனால் கார்பரேட் பேசுவாங்க மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, கார்பரேட் உள்ளே வரக்கூடாது, உள்ளே போகக்கூடாதுமா. ஆனால் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு கேட்டா போடுவோம். அதனால் அவங்களும் தெளிவாக 10 கோடி 5 கோடி படம் எடுத்திங்கன்னா நம்ம 60 சரி சின்ன கொண்டு மாதிரியும் திருப்பாச்சி மாதிரியும் சிட்டிசன் மாதிரி படம் எடுக்கலாம். நேரம் அதிகமாக இல்லை. அனைவரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி பெறச்சிங்கன்னா கண்டிப்பான சப்போர்ட் அவருக்கு தெரியும், அவருக்கு எப்படியும். நன்றி, வணக்கம். படத்தின் டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் சித் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த அன்பனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அடுத்து இயக்குனர் முருகன் சாருக்கு, தயாரிப்பாளர் நடராஜன் சாருக்கு, ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் இதில் வந்து உருவாகிருக்கு. இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன். இதில் வாய்ப்பளித்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நிறைய தெரிவிச்சிருக்கேன். இந்த பார்க் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வரிகளும் வார்த்தைகளும் வந்து விழும் காதல் பாடல்கள் காதுகளுக்கு இனிமை தரும் பாடலாசிரியர் கு கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறோம்.
அன்னை தந்தைக்கும் நான் பேசும் தமிழுக்கும் முதல் வணக்கம். இந்த பார்க் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை ஜாம்பவான்களுக்கும் மேலும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நான் இங்கே இந்த படத்தில் நான் இந்த பாடல்களை எழுதலை. நான் இங்கே வந்ததுக்கு முழுக்க காரணம் என்னுடைய நண்பர்கள் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இசையமைப்பாளர் அமராசவியும் நானும் ஒரு 20 வருட நண்பர்கள். அதே மாதிரி ஈகே முருகன் சாரும் நான் முன்னாடி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரும் என்னுடைய நண்பர். ஸோ நான் ராசா சார் அவர்களும் என்னுடைய நண்பர். ஸோ நண்பர்களை வாழ்த்துவதற்காகவே இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமரா சிவி அவர் ஒரு பாக்கியசாலின்னு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் பெரும்பான்மையான சினிமாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு காது குத்து கல்யாணம் ஒரு சாவுன்னா கூட டக்குன்னு இங்கேருந்து விட்டு போக முடியாது. அது எப்போவாவது போய் பார்ப்போம். என்னைக்காவது ஒரு நாள் நான் ஊருக்கு போய் நான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது நம்மளை ஒரு ஏலியனை பார்க்குற மாதிரி, வேற்றுக்கிரகவாசி பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. எங்கடா இருந்த எத்தனை நாள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமராசிவிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்ப கட்டமைப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா அவரை எப்படியோ அவர் சாஞ்சாலும் அவரை தாங்கி பிடிக்க அவங்களுடைய குடும்பம் இருக்குது. அவங்க அப்பா அம்மா அவங்க சித்திங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி நின்று அவங்கள தாங்கி பிடிச்சி வளர்த்துருக்காங்க. ஏன்னா எங்களையும் வளர்த்துனாங்க தான். நாங்கள் அவங்க வீட்லேயே இருந்திருக்கோம், சாப்பிட்ருக்கோம், எங்கள் நண்பர்கள் எல்லாருமே. ஸோ அவங்கள கண்டிப்பாக அவங்கள பற்றி இந்த நேரத்தில் பேசி ஆகணும். ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றி அவர் அடைஞ்சிருக்காருன்னா, அம்மா இது ஈன்ற பொழுதின் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த நேரம் இப்போ கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளரை உருவாகுன்றது எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதே மாதிரி மேலும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நான் படம் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ரீரெக்கார்டிங் பண்ணும்போதுலேருந்து எல்லாமே பார்க்குறேன். எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது சின்னத்திரையிலேருந்து இப்போது ஒரு நொடியில் பூத்திருக்கிற இந்த அழகிய மலர் இந்த பூங்காவை அலங்கரிக்கும் என்று நாம் நம்புவோம். கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றியாக உருவாகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நிறைய பேசணும்னு நினச்சேன். நான் ராசா சார் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பழக்கம். ஸோ ஈகே முருகன் சார் கூட நான் ஒரு படத்தில் பாடல் எழுதிட்டு இருக்கும்போது இவர் அசிஸ்டண்டாக இருப்பார், டைப் பண்ணிகிட்டே இருப்பார், எழுதி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அவரும் ரொம்ப நாளாக தெரியும். ஸோ எல்லா நண்பர்கள். ஸோ சுரேஷ் மாஸ்டர் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாடல் நான் எழுதின முதல் பாடல் கக்கக்க போன்ற படத்தில் ஒரு முதல் பாடல் எழுதினேன். அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அமரா சிவி, அந்த படத்தை கொரியர் பண்ணது சுரேஷ் மாஸ்டர். 2 பேருமே நாங்கள் ஒரே இடத்துல ஒரே டைமில் ஆரம்பித்தோம். ஸோ 2 பேருமே இந்த மேடையில் இருக்குது. இன்னும் சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் இந்த மாதிரி படத்தில் நிறைய எழுதி நீங்கள் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றணும்னு கேட்டுக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக பேச வருபவர் ஆச்சரியங்களை அறிமுகமானவர். சின்னத்திரை வானத்தை போல பெரிய திரைக்கு ஒரு நம்பிக்கை தந்தது. அயோத்தியில் நிகழ்ந்த அற்புதம், ஒரு நொடியில் கிடைத்த பரவசம். தமிழ் சினிமாவில் தடைகளை உடைத்து சரித்திரம் படைத்து வெற்றி படிதனை அமைத்து மேலும் மேலும் முன்னோக்கி செல்வாய் தமன். பார்க் ஒரு ஸ்பார்க்காக அமைய வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகன் தமன் குமார் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பார்க் படத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னா 2 பெரிய விஷயம் நடக்குங்க. என்னன்னா, ஒன்று ப்ரொடியூசர் டைரக்டர் ஆயிடுவாரு, டைரக்டர் நடிகர் ஆயிடுவாரு. இந்த படம் முழுக்க சார் ப்ரொடியூசர் நடராஜன் சார் கூடயே இருந்து என்ன டெக்னிக்கலாக என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் எல்லாரும் கற்றுக்கிட்டாரு. ஏன்னா காலையில் 4:30 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாரையும் கிளப்பி விடுறதுலேருந்து நைட்டு 1 மணிக்கு படுக்கிற வரைக்கும் அவர் தான். இன்னொன்று டெக்னிக்கலாக இப்போ வரைக்கும் சென்சார் எடுக்கிற வரைக்கும் சார் கூட இருந்து பண்ணுறாரு. இன்னொன்று முருகன் சார் பிரமாதமான நடிகர். அவர் அவரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஆக்சுவலாக நடிக்க ஆரம்பிச்சார்னா பெரிய நடிகர் ஆகிடுவார். உண்மையிலே அந்த பெரிய டேலண்ட் இருக்கு. ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப சீரியஸான இக்கட்டான நேரத்துலையும் அதை குதர்க்கமா யோசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இது இப்படி குக்கி போடலாம் இப்படி பேசலாம்னு சொல்லி, அது அவர்கிட்ட எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்கு. அதை தவிர படத்தில் எங்க கூட நடித்த பிளாக் பாண்டி அவரும், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிங்கமொழி அண்ணனோட கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு அண்ணனோட நடிச்சு. அண்ட் அவர் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் ஸ்வேதா
அண்ட் ரஞ்சனா அவர்கள், அப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த படமும் சரி ஒரு நொடியும் சரி சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணோம். ஸோ அதனால ஒரு நொடியில் வந்து நீங்கள் பார்த்த அந்த பருதியில மாறன் கேரக்டர் இந்த படத்தில் மித்திரன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. ஸோ அதுக்கு ப்ராபப்ளி அந்த எவ்ரி ஸ்கெடியூல் வந்து ஒரு வாரம் கேப் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த என்னன்னா லைட்டாக அந்த தாடி வளர்றதுக்கு மட்டும்தான் டைம். ஸோ அது வந்து என்னோட பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நடிப்பு ரீதியாக, ஸோ அந்த பாதிப்பு இல்லாமல் என்னால் எவ்வளோ தூரம் இந்த கேரக்டருக்கு பண்ண முடியுன்றதை நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக லெட் பி ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் அமரா சிவியாக இருக்கட்டும், அப்புறம் முக்கியமாக கேமராமேன் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் இந்த எடிட்டிங்கில் இருந்து இதில் மியூசிக் ஆர்ஆர்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அண்ட் இது சொல்லப்போனால் அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா அவரோட டெடிகேஷன் லெவல் இருக்குல்ல, அவங்க என்னோட ஃபீல்டு இவ்வளோ தான், இதுக்கு மேலே பண்ண மாட்டேன்னு இல்லாமல் இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி உழைச்சது இருக்குல்ல, அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது சார். உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே மரியாதை இருக்கு, அது நிச்சயமா ஒரு காலத்துல அங்கீகரிப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு நொடிக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியாக ஆதரவு கொடுக்கணும். நன்றி.